ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவேன். நம்மலாம் இப்போ இளைஞர்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். இல்லை, இளைஞர்கள் நல்லா இருக்காங்க. அவங்க தெளிந்த அறிவோடு இருக்கிறாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமைன்னு திருவள்ளுவர் சொன்னார். அதுபோல் அவர்கள் நம்மை விட நமக்கே அறிவு புகட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வேடிக்கை கதை ஒன்று. அது என்னன்னா, ஒரு விறகு வெட்டி இருந்தான். இது 4ஆம் கிளாஸ் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடம், தமிழ் புத்தகத்தில் இருக்கிற பாடம். அது ஒரு கதை. விறகு வெட்ட போகிறான், கோடாலி ஆற்றுல விழுந்துருச்சு, நீச்சல் தெரியாது, அழுகுறான். ஓன்னு அழுகுறான். அப்போ ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது. ஏண்டா அழுகுறேன்னு கேட்டுச்சு. கோடாலி விழுந்துருச்சு, அதுக்கு ஏன் அழுகுற, இறங்கி எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு நீச்சல் தெரியாது, இரு இதோ வர்றேன் அப்படின்ட்டு அது என்ன பண்ணிச்சு, உள்ளர போய் ஒரு தங்கத்தில் ஆன கோடாலி தங்க கோடாலியை கொண்டாந்து இதுதான் உன்னோடையான்னு கேட்டது. அவன் ஏழை தானே, அன்றாட விறகு வெட்டி பிழைக்கிறவன் தானே, ஆசைப்படல. இது இல்லைட்டான். இது என் கோடாலி இல்லை. வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சது, இதுவும் இல்லைன்ட்டான். அவனோட இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சது இதுதான். இப்போ அந்த தேவதை என்ன பண்ணிச்சு, நீ ஏழையாக இருந்தாலும் பேராசைப்படாமல் பொய் சொல்லாமல் உண்மையே சொன்னேன், அதனால் 3ஐயும் நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்ட. இதுதான் கதை. இதில் என்ன, இந்த கதையில் என்ன பொருள்? உண்மையே பேசணும், ஏழையாக இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாது, செய்தால் பரிசு கிடைக்கும். இதோட முடிஞ்சு போச்சுங்க கதை. இப்போ இருக்கிற இளைஞன் ஒருத்தன் என்ன பண்ணான், இந்த கதையை வளர்த்துறான். இப்போ நம்ம சினிமாவிலெல்லாம் 2 போடுறாங்கல்ல, காஞ்சனா 2, காஞ்சனா 3, அரண்மனை 2, பொன்னியின் செல்வன் 2ன்னு போடுறாங்கல்ல. அது மாதிரி அவன் விறகு வெட்டி 2 போட்டான். அதில் என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னா, இவன் போனான், வீட்டில் கொண்டு போய் அந்த 3 கோடாலியையும் கொடுத்தான். அவன் மனைவி எங்கே திருடுனேன்னு கேட்டா. ஏது உனக்கு தங்க கோடாலி, ஏது வெள்ளி கோடாலி? இவன் நடந்ததே சொன்னான், இந்த மாதிரி தேவதை கொடுத்தது கொண்டதுன்னு. அறிவு இருக்கா? எங்கேயாவது தேவதை வருமா? தேவதை வந்ததுன்னு பொய் சொல்கிறியே, ஏன் திருடிட்டு வந்த அப்படின்ட்டு கடுமையாக திட்டுறா. இல்லை, தேவதை தான் வந்து. அப்போனா வா, உனக்கு தேவதையே காட்டுறேன். சரி வான்னு மறுநாள் போகிறாங்க. இவன் கொண்டு போய் அதே ஆற்று கரையில் நிறுத்திட்டு விறகு வெட்ட போயிட்டான். தேவதை இப்போ வரும் பாரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஓரமாக நின்று இருந்தப்ப அவள் ஆற்றுல விழுந்துட்டா. பொண்டாட்டி இப்போ ஆற்றுல விழுந்துட்டா. நேத்தி கோடாலி விழுந்துச்சு, இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டா. அவன் என்ன செய்வான், அழுகுறான். இப்போ என்ன வரும், தேவதை வருது. ஏன்டா அழுகுற, பொண்டாட்டி விழுந்துட்டா. உடனே அது என்ன பண்ணிச்சு, உள்ளர மொழிவி போயிட்டு திரும்பி வந்து நயன்தாராவை கொண்டாந்து காமிச்சது. நயன்தாராவை கொண்டாந்து இதான் உன் பொண்டாட்டியா பாருன்னு. இந்த பையன் என்ன பண்ணான், ஆமான்ட்டான், இதான்ட்டான். இப்போ தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. நேத்தி நல்லவனாக இருந்த, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, இன்றைக்கி ஒரு அழகான பொண்ணை காமிச்சோடனே நீ தான் என் முட்டாட்டின்னு சொல்கிறியாடா, கெட்டு போயிட்டியா, எப்படி அயோக்கியனா ஆனேன். இந்த பாரு, நான் ஒன்றும் அயோக்கியனாவெல்லாம் ஆகலை, உன் விஷயம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இப்படி தான் நயன்தாராவை கொண்டாந்து காட்டுவேன், அப்புறம் சமந்தாவை கொண்டு வந்து காட்டுவேன்,
இதா பாரும்ப இல்லைம்ப. கடைசியில் நீ என்ன சொல்லுவ? உண்மையை சொன்னேன், மூணையும் வச்சுக்கம்ப. நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன். அம்மா ஐயா வாங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க காலையில் சொன்னாங்க நான் வருவேன்னாங்க. இருக்கிற வேலையில் எங்கே வரப்போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கேன் சார். நீ என்ன செய்வ? முதல்ல நயன்தாராவை கொண்டாந்து காட்டுவ, நான் இல்லைம்பேன். அப்புறம் சமந்தாவை கொண்டு வந்து காட்டுவ, அதுவும் இல்லைம்பேன். சும்மா இருக்க மாட்டேன். உண்மையை சொன்னேன், மூணையும் வச்சுக்கோம்ப. நான் ஒன்று வச்சுக்கிட்டே கஷ்டப்படுறேன், மூணு இருந்தால் ரொம்ப சிரமமாச்சே, ஏதோ வந்ததோடு போவோம்னு சொல்லிவிட்டு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னேன். இப்படி ஒருத்தன் கதை எழுதியிருக்கான். இது ஒரு இளைஞன் இப்படி கதை எழுதியிருக்கான். நான் இந்த கதையை அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்கிறேன். செட்டிநாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பெரிய ஸ்கூல். சும்மா ஒரு கிளாஸ் தான் உட்கார வச்சுருக்காங்க. 2000 பையன் உட்காந்துருக்கான். நல்ல பிள்ளைங்க. நான் இந்த சினிமா நடிகை பேர் எனக்கு அவ்வளவா தெரியாதுமா உண்மையிலேயே. அப்புறம் எப்படி இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டால் என் பேத்திக்கிட்ட கேட்டு இந்த 2 பேர் பேரையும் குறிச்சிக்கிட்டு போனேன். இதில் அந்த பையன்கிட்ட பேசுகிற போது நயன்தாரா பேர் ஞாபகம் வந்துட்டு அந்த சமந்தாங்கிறது மறந்து போச்சு. ஐயையோ என்னடா இதுன்னுட்டு அங்கே உட்காந்துருந்த பையன்கிட்ட கேட்டேன், யாராவது ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லடான்னு. அவன் சொல்கிறத சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு யாராவது ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லடா அப்படின்னேன். அப்போ ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னான், அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார்னு சொன்னான். நீங்கள் சொன்னீங்களேம்மா அழகுங்கிறது எதுன்னு. நான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை அவன் மாற்றிட்டான். அவன் சொன்னான் எங்கள் அம்மா தான் அழகுன்னா. நான் அவனை கூப்பிட்டு பாராட்டினேன். உண்மைடா, எதை அழகுன்னு நீ சொல்லிட்ட. பண்பு அழகு, அன்பு அழகு, பாசம் அழகு. அந்த பாசத்தில் எங்கள் அம்மாவை மேலே பாசம் உள்ளவங்க வேறு யாரும் எனக்கு தெரியல. ஆகையினால உலகத்திலேயே சிறந்த அழகின்னு கேட்டால் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன்னு சொன்ன. இப்போது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன செய்தியை ரொம்ப அழகாக அந்த பையன் சொன்னான். இது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மறக்கவே. எவ்வளவோ பள்ளிக்கூடத்தில் போய் பேசியிருக்கிறோம், இவ்வளவு காலத்தில் மறந்து போச்சு. அது மட்டும் மறக்கலைன்னா நினைவில் நின்றதில் ஒரு முதல் நிகழ்ச்சி நீங்கள் சொன்னோம்னே எனக்கு நினைவில் வந்துடுச்சு. அதை சொன்னேன். இன்னொன்று நினைவில் நிற்க முடியாது செய்கிறதுங்கிறது, எங்கேயாவது பட்டிமன்றங்களில் பேசுகிறோம், போகிறோம், வர்றோம், பெரிய நடுவர்கள் இருப்பாங்க. சுகி சிவம் நடுவராக இருக்கார். இந்த சினேகா மாதிரி ஒரு அம்மா என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. குடும்பத்தை ஆண் நடத்துகிறாங்களா பெண் நடத்துகிறாங்களான்னு ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறோம். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியன்வான்னாங்க. சுகி சிவம் அவர் தானே ஏதாவது சொல்லணும். அவர் சொல்லலை. என்னை பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டார். என்ன ஏங்க உங்களுக்கு என்ன, ஆம்பளைங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு நீங்களும் ஆம்பளை தானே அப்படின்ன. ஏம்மா நானும் ஆம்பளை தாம்மா, என்னையும் அயோக்கியன்னா சொல்கிறீங்கன்னு கேட்டார். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன்ட்டு அந்த அம்மா ஒன்றா சொல்லிவிட்டு நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எல்லோரும் அயோக்கியன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும்ல, என்னத்தினால அப்படி சொல்கிறீங்கன்னு. அப்போ அந்த அம்மா நல்லா சொன்னாங்க, வாழ்க்கையின் ஒரு நடுத்தர நிலையில் ஒரு 40 வயசில்
கணவன் இறந்தால் மனைவி என்ன செய்வா? மனைவி இறந்தா கணவன் என்ன செய்வான்? யோசனை பண்ணி பாருங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. கணவன் இறந்து போயிட்டா மனைவி தவ வாழ்க்கை வாழ்வார். அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்குவார். கடத்தருக்கே போகாதவ போவார். எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்லாதவ ஒரு வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாரித்து பிள்ளைகளை வளர்ப்பார். குடும்பத்துக்காக உழைக்கிற நிலையிலே தான் அவள் போவாளே தவிர வேறு எண்ணம் அவளுக்கு வராது. ஆனால் 40 வயசில் மனைவி இறந்து போயிட்டா இந்த கணவன் என்ன பண்ணுவான்? உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். அது சொல்லிச்சு. கோழி கூட பாருங்க, கோழி குஞ்செல்லாம் இப்படி போகுது, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கழுகு குஞ்சுகளை தூக்கிறதுக்கு வருது. அப்போ அந்த குஞ்சுகளை எல்லாம் காப்பாற்றுறது யாருங்க? பெட்டை கோழி என்ன பண்ணும்? தன்னுடைய சிறகுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு காப்பாற்றும். சேவல் வேற ஒரு பொட்டையோட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆணினுடைய குணம்னு அந்த அம்மா. அதனால தான் நான் அயோக்கியன்னு சொன்னேன்னு. இதுக்கும் சுகி சிவன் என்ன பண்ணுறாரு? இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்னார்? இப்போ நான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. எதிர்கட்சியில் இருக்கேன், சொல்லி தானே ஆகணும். நான் என்ன பண்ணேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்டேன். சுகி சிவத்துக்கு கோவம் வந்துடுச்சு. யோ, அவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் போய் ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்குறீங்களே என்ன? இல்லை கேட்குறேன், தெரியுமான்னு. ஆமாம் தெரியும், எனக்கு தெரியும். எப்போங்க செத்தார்? அது எனக்கு ஞாபகம் இல்லைன்னார். எனக்கு இருக்கு. எப்போ? 1964 வருஷம் மே மாதம் 27 மத்தியானம் 2:30 மணிக்கு செத்தாருன்னு. அவர் கேட்டார், எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களேன்னார். நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாதுன்னுட்டீங்கல்ல, அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு விட வேண்டியது தானே அப்படின்ட்டு சொன்னேன். எல்லாம் தப்பாக இருந்தாலும் இருக்கலாம், ரைட்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மத்தியானம் 2:30 மணின்னு சொன்னேன் பாருங்கள், அது கரெக்ட். அவர் மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார். ஏதோ ஒரு நாள் வைங்க, ஒரு நாளில் அவர் இறந்து போயிட்டார். சரியாக 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தர் அழைச்சிட்டு அந்த பாடி பக்கத்திலே நிறுத்தி பதவி பிரமாணம் பண்ணுறார் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். செஞ்சாரா இல்லையான்னு? ஆமான்னு. என்ன சார், எவ்வளோ பெரிய மனுஷன் செத்து கிடக்கிறாரு. 17 வருஷம் இந்த இந்தியாவையே ஆட்சி செய்தவர், முத இந்தியாவை ஆட்சி பண்ண மகா பெரிய பிரதமர் செத்து கிடக்கிறாரு. பக்கத்தில் கொண்டு வேற ஒருத்தனை நிறுத்தி 1/2 மணி நேரத்தில் ஒரு ஆளை கொண்டு வர்றிய, என்ன அர்த்தம்? சுகேசிவன் சொன்னார், உங்களுக்கு சட்டம் தெரியல, அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாது, அதனால் உடனே கொண்டு வைக்கிறாங்க. நான் சொன்னேன், நாட்டுக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டம் ஐயா. நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. மனைவிங்கிறவங்க பிரதம மந்திரி மாதிரி. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே வேறு ஒரு ஏற்பாடு பண்ணி கொண்டு வச்சிடுறோன்னு. உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்னார்? ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. மேடையில் சில நேரங்களில் ஒரு சங்கடம் வரும், திடுக்குன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, நம்ம ஏதாவது சொல்லணுமா இல்லையா? இப்போ அந்த அம்மா கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேனோ இல்லை, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் நேராக பதில் சொல்லலை, ஆனால் சமாளிச்சிட்டேன். அந்த அம்மாவும் சிரிச்சிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க, நானும் இருந்துட்டேன். எல்லாமே அந்த விஷயமே மறந்து போச்சு ஒரு நகைச்சுவையினால். இது வாழ்க்கையில் நமக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே போல் அவர் பட்டிமன்ற நடுவராக இருக்கும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு. அவர் கேட்டார், இருக்காரான்னார்.
இருக்காரான்னார். நான் கோபமாக பார்த்தேன். ஏன் வருத்தமாக பார்க்குறீங்க, இருக்காரேன்னு வருத்தமாக இருக்கான்னு கேட்டார். அவர் இருக்காரான்ல கேட்டீங்க, அவங்க அப்பாவே இருக்கார் அப்படின்னு. யார், உங்கள் அப்பாவோட அப்பாவாக இருக்கார்? ஆமாங்க. ஏயா உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்றது கிடையாதான்னார். எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைங்கன்னு. எங்கள் வீட்டில் யாருமே செத்தது கிடையாது இது வரைக்கும். நான் அப்படி ஒரு வீடாக இருக்கும், ஒருத்தருமே சாகாமல் ஒரு வீடாக இருக்கும். புத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் உங்கள் வீட்டிலே வந்து கடவுள் வாங்கியிருப்பார். என்ன தெரியல, அவருக்கு வரல அப்படின்னு. இது சொல்லிட்டேன். இது முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து வேறு ஏதோ பேசுகிற போது நான் பாட்டுக்க சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு 108 வயசு உள்ள கிழவி செத்து போச்சுன்னேன். பிடிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை, நீங்கள் இப்போ 108 வயசில் கிளவி செத்து போச்சுக்கிறீங்களே, பொய் தானே, அது பொய்யா இது பொய்யான்னு நான் சொன்னேன். ரெண்டுமே நெசந்தாங்க. அது எப்படி, யாருமே எங்கள் வீட்டில் செத்தது இல்லை, நீங்கள் இப்போ 108 வயசில் ஒரு கிளவி செத்து போச்சுக்கிறீங்க, எப்படியா ரெண்டும் நிஜமாக இருக்கும், பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் சார், ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். சாகுறவங்க ஆஸ்பத்திரியில் தான் சாவாங்க. இந்த கழுவியையும் கொண்டு போகலான்னு தான் நினச்சோம், அதுக்குள்ளே செத்து விட்டு. இப்போது ஒரு சங்கடமான ஒரு கேள்வி வரும்போது இப்படி நகைச்சுவையை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி சொல்கிற பொழுது எங்கள் பேராசிரியர் நமசிவாயம் அவர்களுடைய நினைப்பு எனக்கு வரும். அவர் திருப்பத்தூரில் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். நகைச்சுவைன்னா அவர்கிட்ட விளையாடும். ஒரு நாள் இரவு அவர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் மாப்பிள்ளை, அவர் மகளுடைய கணவர் மாப்பிள்ளை வந்து, மாமா காலையிலேருந்து வயிற்றால போகுது, நான் சரியாக போயிடும்னு நினச்சேன், சரியாகல போயிட்டே இருக்கு, டாக்டர்னா போய் பார்த்துட்டு வரவான்னு கேட்டார். அதுக்கு நமசிவாயம் சார் சொன்னார், இதுக்கு ஏங்க மாப்பிள்ளை டாக்டர்கிட்டெல்லாம் போகிறீங்க, நான் என்கிட்ட மாத்திரை இருக்குது, அதை ஒன்று போடுங்க சரியாக போயிடும், 2 தர்றேன், சரியாகலைன்னா காலையில் ஒன்று போடுங்க, சரியா கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. காலையில் வெளியூருக்கு புறப்படுறோம், காரில் வந்து ஏறுறோம். அவர் மாப்பிள்ளை வழி அனுப்புறதுக்கு வந்தார். நமசிவாயம் சார் கேட்டார், மாப்பிள்ளை வயிற்றால போகுதுன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு மாப்பிள்ளை சொன்னார், அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அரெஸ்ட் ஆகிட்டு மாமா அப்படின்னார். அதுக்கு என்னங்க சொல்லலாம் மாப்பிள்ளைகிட்ட? இவர் சொல்கிறாரு, அதோடு வச்சுக்கோங்க, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். மாப்பிள்ளையும் சிரிக்கிறாரு, இவரும் சிரிக்கிறாரு. ஒரு விஷயத்த ஒரு நகைச்சுவையாக சொல்கிற போது கேட்குறவங்க மனசு புண்படாது, சுவையாக இருக்கும், நல்லா செய்யலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ நகைச்சுவை என்பது ஒரு அருமையான ஆயுதம், சிறந்த ஆயுதம். எங்கள் அப்பா அதை செய்வார். அவர்கிட்டேருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.